அது தமிழக வெற்றி கழகத்தில் அந்த கட்சி விருப்பப்பட்டு என் தம்பி அவன் போட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டான். தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை அவன் பெயிண்ட் அடிச்சிட்டான். இந்த பெயிண்ட் அடிச்சதுனால இத்தனை வருஷம் காலமா இந்த ஊர்ல இருந்து மண்ணெண்ணெயை வாங்கி மானிய மண்ணெண்ணெய் அரசாங்கம் தந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அந்த மண்ணெண்ணெயை தரமாட்டேன்னு சொல்லி இந்த ஊர்ல உள்ள ஒரு சில அதாவது திமுக கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து மேலிடத்துல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி மேலிடத்து அதிகாரிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, சும்மா தந்துகிட்டு இருந்த மண்ணெண்ணெயை, அரசாங்கம் தந்துகிட்டு இருந்த மண்ணெண்ணெயை ஏதோ அவங்க காசுல தர்ற கணக்கா இந்த மண்ணெண்ணெயை நிப்பாட்டிட்டாங்க. இந்த இஷ்டப்பட்ட பாவப்பட்ட ஜனங்களை அடிக்கிறிய, இதுக்காக தான் புதுசா ஒரு கட்சி தொடங்கிருக்கு. அந்த கட்சி எப்படியோ ஏதோ எங்களுக்கு தெரியாது. அந்த கட்சிக்கு ஆதரவு தான் என் தம்பி வேற அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கான். அதையும் நீ உன் அதிகாரத்திலையும் உன் ஆணவத்தினாலையும் நீ இதை அழிக்க ஆசைப்படுறிய. எப்படி இப்படி அதிகாரிகளும் இந்த கட்சியில இருக்கிறவனும் இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிறவனும் சேர்ந்து இப்படி பாவப்பட்ட மக்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அதனாலதான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து இந்த கட்சி இனி வரக்கூடாது.